வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ரொம்ப சத்தான நூல்கோலில் ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நூல்கோல் நான் ஒரு 3 நூல்கோல் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு அதை நான் துருவி எடுத்துருக்கேன். எண்ணெய் சிறிதளவு எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஒரு 1/4 தேக்கரண்டி எண்ணெயில் கடுகு கொஞ்சம் போட்டுப்போம். அடுத்து உளுந்து போட்டுப்போம். கடலைப்பருப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படின்றதால அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நான் சேர்க்கலை. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சிவந்த பிறகு வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் இருந்தால் போதும். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை பாதியாக கிள்ளியோ இல்லை கீரியோ நமக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு. இந்த நூல்கோலில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அதுவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீர் சத்து மிகுந்த காய், நோய் எதிர்ப்பு சத்தும் நிறைந்தது, இதயத்தை பாதுகாக்கும் ஆற்றலுடையது. மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஆனால் இந்த நூல்கோலை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. எப்போவாவது சாம்பார் வைப்போம். இந்த நூல்கோல் துருவின நூல்கோலில் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழியாதீங்க, சத்துக்கள் வெளியே போயிடும். அதில் இருக்கிற அந்த தண்ணீர்லேயே அந்த காய் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். லேசாக ஒரு 4 நிமிடம் 5 நிமிடம் இருந்தாவே போதும், நல்லா மிருதுவாக வெந்துடும். எப்போவுமே இந்த காய்கறிகள் ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் வீணாகாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நேரம் இது சுருங்கின பிறகு நம்ம சேர்த்துப்போம். இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, செரிமான சக்தி நிறைந்தது, நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைந்தது. இது சாம்பாரா, இந்த மாதிரி புட்டு பொரியல், இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 2 நாட்கள் கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிடம் வெந்தால் போகிறோம் நமக்கு. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. நூல்கோல் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கோம் இல்லை ஒரு குருமா வச்சுருக்கோம்னா அதற்கு இது ரொம்ப இணையாக இருக்கும். தேங்காய் துருவல், தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு நூக்கல் இருக்கோ அந்த அளவு பாதி அளவு தேங்காய் இருந்தால் தான் சுவையாக இருக்கும். நல்ல ஒரு 2 தேக்கரண்டி தேங்காய் துருவல் நான் இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், போகிறோம். கலந்து விட்டு இறக்கிடுவோம். நூல்கோல் தயாராகிடுச்சு. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது. கட்டாயம் நம்மளுடைய சாப்பாட்டில் இதை தவிர்க்க முடியாத ஒரு காயாக இருக்கணும். நன்றி. சந்திப்போம். வணக்கம்.